ஓகே சார். இப்போது துபாயில் தொழில் தொடங்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயத்தில் நம்ம கான்சியஸாக இருக்கணும், அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுங்கள் சார் கொஞ்சம். அதாவது அங்கே தொழில் நீங்கள் தொடங்கிட்டீங்க, லைசன்ஸ் உங்கள் கையில் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஆளெல்லாம் ஸ்டாஃப் எல்லாம் எடுத்துட்டீங்க, ஆப்ரேஷனும் தொடங்கிட்டீங்க அப்படின்னா முதலாவதாக அந்த கம்பெனியினுடைய லைசன்ஸு கரெக்டாக எவ்ரி இயர் அந்த தேதியில் ரினிவல் செய்யப்படணும். அடுத்தபடி ஸ்டாஃபுகள் உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் அந்த ஊர் சட்டத்துக்கு என்னெல்லாம் சட்டங்கள் லேபர் லா இருக்குதோ அது பிரகாரம் நடக்கணும். மூணாவது, அந்த கம்பெனிக்கு வாகனங்கள் இருந்தாக்கா ஃபைனுகள் வராமல் பாதுகாக்கணும். நாலாவது, இங்கே இந்த நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி டோல், அந்த ஊரில் சாலிக் அப்படிம்பாங்க, அந்த காசு நீங்கள் ஒவ்வொருத்தரையும் டாப்அப் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும், அதில் கவனம் செலுத்தணும். நீங்கள் பாட்டுக்கும் 5 வண்டி இருக்குது, 5 வண்டி போகுது வருது, நீங்கள் அதை எஸ்எம்எஸ்ஸை கவனிக்கலை அப்படின்னா அங்கே ஃபைன் ஏறிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப க்யூரியஸாக கவனமாக கண்ணுங்கருத்தமாக கண்ணில் எண்ணெய் விட்டுட்டு இருக்கணும். ஏன்னா நம்ம லாபத்தை சம்பாரித்து அங்கே ஃபைன் கொடுக்கறதுக்காக நம்ம தொழில் பண்ண வரல, நம்ம குடும்பத்தை வளர்க்குறதுக்காக வர்றோம். ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கவனம் இருக்கணும். மீண்டும் சொல்கிறேன், லேபர்களுடைய விசா சரியான நேரத்தில் புதுப்பிக்கப்படணும். வாகனங்கள், கம்பெனியினுடைய வாகனங்கள் கண்ணுங்கருத்துமாக பாதுகாக்கப்படணும். எதிலெல்லாம் கண்ணுங்கருத்து? பார்க்கிங் ஃபைன் வராமல், சாலிக் அதாவது டோல் கேட்டில் போச்சுன்னா அந்த காசுகள் அதுக்கு இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக பார்க்கணும். ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அந்த ஊர் சட்டத்துக்கு நீங்கள் மீறி எதையும் செய்யணுன்னா அந்த கம்பெனிக்கு ரிமார்க் வந்துடும். அதில் ரொம்ப ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இருக்கணும்.